இப்ப லேட்டஸ்டா 10,000 ரூபாய் காசு. இது அத்தனையுமே பெண்களுடைய அக்கௌண்ட்ல. யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஊர் அக்கௌண்ட்ல நம்ம ஆளுக்கு 10,000 ரூபாய் போட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. 9,000 ரூபாய் சாயந்தரம் காணாம போயிடும். அப்போ பெண்கள் அக்கௌண்ட்ல போட்டா அவன் அடி வாங்குவான். வந்தமா அவன் உதைப்பான், காசை கொடுங்க, அடி வாங்கும், காசு நகட்டாது. நல்ல வேலையா பேங்க் அக்கௌண்ட்ல வீட்டுக்குள்ள இருந்தா கூட எங்க இருந்தாலும் அஞ்சரை பெட்டில இருந்து அப்படின்னு திறந்துருவான். பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு. அப்ப இந்தமா நேரம் போகாம கிடைக்காது. அப்ப முழுக்க பெண்களை மையப்படுத்தி முத்தலாக், த்ரிபிள் தலாக் பெண்களுக்கான விஷயம். அதை இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயம் சொன்னாங்க. ஆனா அதுல என்ன உண்மை? அந்த பெண்ணோ அந்த பெண்ணோட குடும்பத்தினரை தவிர வேற யாரும் கேஸ் போட முடியாது. நீங்களோ நானோ போய் ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க கேஸ் போட முடியாது. அந்த பெண் தான் கேஸ் கொடுக்கணும், அல்லது அந்த பெண்ணோட ரத்த உறவுகள் தான் கேஸ் கொடுக்கணும். ட்ரிபிள் தலாக்னு வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டு எவ்வளவு பேர் வாழ்க்கை இன்னும் நடந்துட்டு இருக்கு. இந்த ட்ரிபிள் தலாக் சட்டம் வந்த பிறகு 3-4 நியூஸ் நான் போட்டிருக்கேன். அப்ப இப்பயும் 3-4 நியூஸ் வந்திருக்குன்னா எப்ப முன்னாடி எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. அப்ப அந்த பெண்களுக்கான சுதந்திரம், இஸ்லாமிய பெண்கள் வாக்களிக்கிறார். அப்ப பெண்களை மையப்படுத்தி சிந்திச்சு என்னுடைய தீதி என்னுடைய மதர் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த பார்வையில் இருக்க அந்த வாக்குகள் பூரா சிந்தாம சிதறாம கொத்தா விழுந்துருச்சு.